புலம்பெயர் நாடுகளில் இலங்கை கடவுச்சீட்டுடன் வசிப்போர் அதனை புதுப்பித்துக் கொள்வதில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். தூதரகங்களூடாக விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவசரமாக தேவைப்படுவோர் பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக செலுத்தி அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இவ்வாறு பணத்தை கோருவதாக பாதிக்கப்பட்ட பல இலங்கையர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சமகால இலங்கை அரசாங்கத்தின் கீழ் அதற்கான வழிமுறைகள் நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலகுவாகவும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதற்கு வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் உள்ள 20 இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் இணையம் ஊடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் வசதி முன்னெடுக்க இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையர்கள் வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான முறைமையை துரிதப்படுத்துவதற்காக குறித்த செயற்பாடுகளை நிகழ்நிலையாக மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு பெறுதல் தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 20 தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் உள்ளடங்கும் வகையில் உயிர்க்குறிகள் சேகரிப்பு நிலையம் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைவதற்கு உரிய முறைமைகள், மென்பொருட்களின் அபிவிருத்தி மற்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதி உதவியை வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. குறித்த கருத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலகுவாகவும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. அதற்கமைய அடையாளம் கண்டுள்ள 20 இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் இணையகம் ஊடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை இவ்வாண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.